அடுத்தது பேச்சாளராக எங்களது சின்னையர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பார்க்கத்தான் சின்னையர் பூணூல் போடாத ஐயர், ஆனால் வேதங்களை மாதிரி விற்பனை மாதிரி சோழ சாஸ்திரம் 12 கட்டத்துக்கும் 12 வேதங்கள் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஜோடர் ஐயா. அவர்களுடைய உரையை கேட்டுங்க. அதற்கு முன்பாக பாலாசார் ஐயா கையால் பொன்னாடை போர்த்து அழகு பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். உங்கள் கரவொலியோடு உங்க பொன்னாடை நண்பர்களா இல்லையா? இல்லையா? போட்டோ எடுத்துங்க. போட்டோ எடுத்துங்க. ஏன்னா வாங்க நீங்க எடுங்க, போடுங்க. புதுச்சேரிக்கு போட்டோம் நம்மளோட சரக்குலாம். 2 பேரும் வேற யாரும் கேமரா தூக்கி வந்துடாதீங்க. உங்க கேமரா பாருங்க. அந்தாக்குள்ள ஒரு இடம் கையை விட்டா பரவாயில்ல. இருங்க, வளைச்சி விடுங்க. ஓகே. புத்தகம் போட்டோ எடுங்க. புத்தகம் போட்டோ எடுங்க. மேல தூக்கிங்க. நீங்க நாங்க இப்ப இருக்கோம். இப்ப இருங்க. இந்த புத்தகம் பவர் கண்ணனிலிருந்து திருடியது. அதுக்கு பழக்கம் அப்படியே இருக்கு. பரவாயில்ல. கள்ளபிரான் கோவில் என்பது பக்தி, அன்பு, அதோட சாராம்சத்தை நான் கவர்ந்து கொள்வதற்கு பேர் தான் கள்ளர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அதனால இன்னைக்கு என் குலதெய்வம் அப்படிங்கிற சாப்பில் பண்டிட் மகாபால சுவாமிகளுடைய புத்தகங்களை எடுத்து கண்ணனையா அவர்கள் கொடுத்து அலசிக்கிறாங்க. பேசலாம். சின்னையார் ஐயா அவர்கள் உரையை கேட்க அவருடன் உங்களுக்கு இந்த சிறிய உரை அழகாக தெளிவான விஷயங்களை தரும். ஐயா வாங்க, உங்கள் அழகு சொற்களால் எங்களுக்கு பட்டத்திட்டக்கூடிய வார்த்தையில சொல்லிவிடும். அன்னை ஜோதிடம். அன்னை ஜோதிடம் திரு சாத்து சக்திவேல் ஐயா, அத கிராமத்து ஜோதிடத்தை நான் சொல்லுவோம். அதாவது இவரு ஜோதிட ஆரம்பத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு டிப்ஸா என்ன சொல்லிட்டே இருப்பாரு. இப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும் அப்படின்ட்டு. ஜோதிடம் தெரியுமா அப்படின்னா எங்க ஐயா அப்படின்னு மடிப்பிட்டே இருப்பாரு. ஆனா அவருடைய கிராமத்துக்கு எனக்கு அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா நான் தான் அதிகமா அவங்க பேசியிருக்கிறேன். அதனால பரிகார கிளாஸ்க்கு அதான் போவேன். ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் என்ன சொல்லி கொடுத்தாரு. அவருடைய அன்னை ஜோதிடம் உலகம் முழுக்க, அதாவது மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி இவரு தொடங்கிட்டாரு. ஐயாவிற்கும் அவருடைய கூட இருக்கிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் ஜோதிடத்தை பத்தி பேசிக்கிறாங்க. நாமளும் ஏதோ ஒண்ணு வந்தது சொல்லிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். இந்த முன்ஜென்மத்தை பத்தி பேசலாம். இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா பக்கமா தான் வந்து ராகு தோஷத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அவரு எனக்கு ஏன் ராகு தோஷம் வந்துட்டு எல்லா குடும்பத்துக்கும் அப்படின்னு அவர் வந்து கேட்குறாப்படி. சரி, நாமளும் ராகு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஏன் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். தப்பா ரைட்டா ஓகேங்களா? படம்லாம் பார்ப்போம். படத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெண் பாம்பு தான் பழிவாங்க வரும். சினிமா படத்துல ஆண் பாம்பு எங்கேயுமே பழிவாங்க வராது. பார்த்துருப்பீங்க. இதுல பெண் பாம்பு மட்டும் பழி வாங்க வருது, ஆண் பாம்புலாம் பழி வாங்க மாட்டேங்குது அப்படின்னு நாம யோசிச்சோமா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த முன் ஜென்ம சம்பந்தப்பட்ட விஷயம். ராகு தோஷத்தை பத்தி. ராகு தோஷங்கிறது இழக்கறதுன்னு சொல்லுவாங்க. ராகுனா முன்னோர்கள் தான் சொல்லுவாங்க.
ஓகே. ஓகே. அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்துல நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம் இது இருக்கிற ஜாதகத்தை நல்லா பாருங்க, உத்து பாருங்க. அந்த குடும்பத்துல வந்து பரம்பரையா நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம் இது கண்டிப்பா வரும். ஒருத்தர் நாகதோஷம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ஜாதகத்தை எடுத்து வச்சாங்க, அதுல கால சர்ப்ப தோஷம் கூட இருக்கும். 5 ஜாதகம் வந்தாலும் கண்டிப்பா 2 ஜாதகம் 3 ஜாதகம் கண்டிப்பா இருக்கும். அது கரெக்டா உத்து பார்த்துட்டே வந்தோமா தெரியும் எதுக்கு அந்த நாகதோஷம் இதெல்லாம் வந்துட்டே இருக்குது, இது என்ன கல்யாணத்துக்கு தானே இதாகும் அப்படின்னு நாம நினைச்சு போகலாம். நம்ம ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாவே நல்லா நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இவ்வாறு அமைஞ்ச ஜாதகத்துல அந்த குறிப்பிட்ட ஆணின் வாழ்க்கையில் திருமணம் நடந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊனமாக பிறப்பதோ அல்லது பிறந்தாலும் இறப்பது அந்த நாகதோஷம் இருக்கிறது, காலசர்ப்ப தோஷம் குடும்பத்துல இருக்கும். அதுன்னு பார்க்கலாம். திருமணமே நடக்காதுன்னா அதுக்கு காரணம் சொல்றேன், நடக்காது. அப்படி நடந்தாலும் திருமணத்துல வந்து பிரிவுகள் இருக்கும். இல்லை அப்படின்னா இளம் விதைகள் இருப்பாங்க, இளம் விதைகள் வந்து அந்த குடும்பத்துல வந்து இருப்பாங்க. அப்ப இந்த நாகதோஷம், கால சர்ப்பதோஷம், அந்த கால சர்ப்பதோஷம் யோகம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு ஆய்வு தான் இது. நீங்களும் படிக்கலாம்னு தெரிஞ்சுக்காங்க. அந்த நாகதோஷம், கால சர்ப்பதோஷம் தற்கொலை எண்ணங்களை கொடுக்கறது, அதாவது தற்கொலை செஞ்சிருப்பாங்க, துர்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இது நீ கேட்கலாம், நான் யார் துர்மரணம் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. அப்ப துர்மரணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அதெல்லாம் கேட்டு விடக்கூடாது, அதுக்கு நம்ம வந்து சொல்லணும், அது தீர்வு சொல்லணும். அதான் நம்ம ஜோதிடர் அப்படிங்கிறது. அதாவது விஷயம் என்னன்னா, நாகதோஷம் அல்லது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ முன்னோர்கள் யாராவது ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பாங்க அப்படின்னா, அதாவது கடுமையான அடிச்சு கொள்றதோ, இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில அவங்க துர்மரணத்துக்கு காரணமா இருக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு வகையில இவங்க தற்கொலைக்கு தோன்றதோ, இது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது இப்ப சொல்றது சும்மா சாதாரணம், பின்னாடி சொல்ல விஷயம் தான் எந்தெந்த நட்சத்திரம் எதனால அப்படின்னு நாம பார்க்கலாம். அதாவது அந்த பொண்ணை கொலை செஞ்சது, அதாவது தற்கொலை எண்ணத்துக்கு தோன்றது, இல்லை ஏதோ ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கறது, அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வம்சத்துல இருக்கிற ஆன்மாவை திருடும். அப்ப ஆன்மாவை திருடும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் எழுதுறோம் இல்லை, அதே மாதிரிதான் அந்த தலையெழுத்து. அந்த கொடுமைப்படுத்தி இறக்குற அந்த பொண்ணு அந்த குடும்பத்தோட வம்ச வழி ஆன்மாவை திருடும் அப்படின்னா அவன் முழுசா அட்டாக் ஆகுறது. அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, பையன் பார்த்தா எங்க தாத்தா மாதிரி இருக்கிறான்டா, எங்க அப்பா மாரி இருக்கிறான்டா, இல்லை சித்தப்பா மாரி இருக்கிறாங்க, இல்லை சின்ன தாத்தா மாரி இருக்கிறாங்க, இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க, ஊர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அது அப்படின்னா என்ன இருக்கும், அந்த முன்ஜென்ம ஆன்மாவுடைய தொடர்பு இருக்கு. அதனாலதான் அந்த வந்து அந்த முன்ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் வந்து அந்த வம்சத்தை அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக் பண்ற குடும்பத்துக்கு தான் அந்த ராகதோஷம், காலசர்ப்ப தோஷம் இதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு சொல்லுவாங்க 5, அதாவது பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரன், இந்த தலைமுறைன்னு சொல்லலாம். அப்பா அம்மா ஆல்ரெடி இருப்பாங்க. அப்ப இந்த 5 தலைமுறையில பாருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், நாகதோஷம் இருக்கிற சாத்தம் சொல்றேன். ஓகே, நாகதோஷம் இருக்கிற விஷயங்கள் நான் கலசர் தோஷம் இருக்கிறது சொல்றேன், மற்ற ஜாதகத்துல சொல்ல. அப்ப அந்த முன் ஜென்மத்துல வந்து அந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் உறவுட்ட கூட்டு குடும்பத்துல தீயில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை திடீர்னு ஒரு ஆக்ஷன்ல 6 பேர் ஏதோ ஒரு விஷயம் போகும்போது அப்படியே ஒரு 5 பேர் 6 பேர் 4 பேர் குடும்பமே இறப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த முன் ஜென்ம தொடர்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த எந்தெந்த நட்சத்திரத்தை அதாவது தாக்கும் அப்படின்னா
அந்த மிருக சீரிடம், உத்திராடம், அஸ்தம். ஓகேங்களா? இந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும். ஏன்னா புதுசா ஒரு பொருள் கிளம்புறாங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோட மிருகத்தை பாருங்க. அந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எருமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். மிருகத்துக்கு பெண் சாரைன்னு சொல்லுவோம். உத்திராடத்துக்கு மரட்டு பசுன்னு சொல்லிடுறோம். இதெல்லாம் அந்த திருமணம் செய்யும் போது அந்த ஜாதகத்தை இணைக்கிறத அந்த நம்ம பிள்ளைங்களுக்கோ குழந்தைகளும் இணைக்கும் போது ஜாக்கிரதையா இணைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா உடல்நிலையில இன்பத்துக்கு சக்தியற்ற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சக்தியற்ற நட்சத்திரம்னு நீங்க அப்படி எடுத்துக்காங்க. அதாவது புத்திர தோஷத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஜாதக அமைவு அப்படின்னு சொல்லலாம். அந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அது மாரி நாம சொல்லலாம். அந்த அந்த ஜாதகத்தை ரீதியா கல்யாணத்தை இணைச்சாக்கற அந்த பரம்பரையா தேடி வரும். அப்ப என்ன ஆச்சுங்க? அப்ப அந்த பரம்பரையில புத்திர தோஷத்தை கொடுக்கலாம். முன் ஜென்ம சம்பந்தப்பட்ட விஷயம் அட்டாக் ஆகுதுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா மகன் பிறக்கலாம் இல்ல, மகனோ மகளோ இது யாரோ ஒருத்தர் பிறக்கலாம் இல்ல. அதுதான் இந்த நட்சத்திரத்துல சேர்ந்தாலும் பாருங்க. உத்திர நட்சத்திரத்துல குறைஞ்சபட்ச திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேரு அதிகமா இருப்பாங்க. அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் நாமளே பொருத்தமாக்கு போகும்போது கை வெளியே வந்துடுது. அதுக்கடுத்து மிருகசீர நட்சத்திரம் சரியான படியே அவனுக்கு பொருத்தம் பார்க்காம திருமணத்தை இணைச்சோமோ இந்த முன்ஜென்ம தொடர்பு இருக்கும். இல்ல முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தி கொள்றது பிடிக்கிறது எல்லாமே இருக்கும். இந்த நட்சத்திரத்துல மட்டும் நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்துட்டே வரலாமா அது கரெக்டா சொல்லலாம். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா எதுக்காக இது சொல்ல வரேன்னா தமிழருடைய மரபுல பெண் உயிரினத்தை பலியிட மாட்டாங்க. பெண் உயிரினத்தை பலியிட மாட்டாங்க. குழந்தைங்களை போருக்கு அனுப்ப மாட்டாங்க. இது இப்ப அப்படிங்கும் போது ஏன் அவங்க செய்யல அப்படிங்கும் போது இந்த முன் ஜென்மத்துல தொடர்படி பரம்பரையே வரணும்னால்தான் அவங்க அதை செய்யல. ஏன் பெண் குழந்தைங்களை ஏன் ஒரு பெண் ஆட்டை பலியிடக்கூடாதா? அதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்துல தான் அந்த ஒரு தொடர்பு இருக்கிறனால தான் அந்த முன்ஜென்ம தொடர்பு இதுலயும் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல வரேன். இது ஒரு சில இது இருந்தா கடை சாபம் கொடுக்கறதுக்குன்னே பிறந்தவர்கள்லாம் பெண்கள். சாபத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் ஆண்கள். சாபம் கொடுக்கறதுக்கு தான் பெண்கள் பிறந்திருப்பாங்க. அதனால படத்துல கடை பெண் தான் பழி வாங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அதனால பார்த்தோன்னா ஆண் சாபம்னா கேட்காதா அப்படின்னு கேட்கலாம். ஆண் சாபம் இந்த பரம்பரையிலேயே முடிஞ்சிடும். இப்ப நான் ஒருத்தருக்கு சாபம் கொடுக்கறேன்னா இந்த பரம்பரையே முடிஞ்சிடும். பெண் சாபம் தான் பரம்பரையா நம்மளை ஆட்கொண்டு வரும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம் இதெல்லாம் தொடர்ந்து வரத்துக்கு உண்டான காரணம். ஆண்களாம் சாபம் கொடுத்தா ஆண்கள் சாபம் கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண் சாபம் கொடுத்து சொல்லுவாங்க. பெண் சாபம் கொள்ளாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனாலதான் இந்த ராகு கேது பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோஷத்துக்கு போனா ராகு தான் காரணமாகும் அப்படி. அப்ப இந்த பெண் சாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஜாதகத்துல குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு எடுத்தா அந்த பாம்பு வாயிலிருந்து வர ஊதும். பெண்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தை தான் சாப்பிடும். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வயிற்றுச்சலோட கொடுக்குற சாபம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க, ஒரு பாம்பு அடிச்சுட்டா நல்ல பாம்பு அடிச்சுட்டா என்னைக்காதான் துரத்தி கடிச்சுக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த நாற்றத்தை வைத்து பாம்பு கண்டுபிடிக்கும் சக்தி கொண்டது. அப்ப இந்த பெண் சம்பந்தப்பட்ட சாபம் அதனாலதான் நீ பரம்பரையா துரத்துது அப்படின்ட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. அதை நீங்க யோசிச்சு ஜாதகரையே சொல்லலாம். இந்த பெண் சாபங்கிறது பல தலைமுறையை கடந்துகிட வரும். அதான் சொல்லணும் 5 தலைமுறை, மொத்தம் 7 தலைமுறை. அதுல 5 தலைமுறை பாட்டன் போட்டன் ஓட்டன் செய்யும் பரன் 5 தலைமுறை தொடர்ந்து பல தலைமுறை கடந்து அந்த சாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல தலைமுறையை கடந்து வருது அப்படின்னா
டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஎன்ஏனா நம்மளுடைய அந்த பரிமாணம் வந்து அழியிற வரையிலும், நம்ம பரிமாணம் அழியிற வரையிலும் அதோடைய சாபக்கேடு தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்பதான் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப நம்ம தலைமுறையில யாரு ஒருத்தருக்கு ஆண் வாரிசு இல்லாம பெண் வாரிசா பிறக்குத, அப்ப அந்த தலைமுறை அதான் அழிஞ்சு. ஒரு தலைமுறையில யாருக்கு ஆண் வாரிசு இல்லாம பெண் வாரிசா பிறக்குது, அப்ப அந்த தலைமுறை அழிஞ்சிடும். அப்ப அந்த டிஎன்ஏ வந்து மாற்றத்தை கொடுத்துரும். புரியுங்களா? அப்ப வந்து அப்பதான் வந்து இதை விடும் சொல்லலாம். சரி, இதை வந்து நாம வராம தடுக்கணும் அப்படின்னா அந்த டிஎன்ஏ அப்படின்னா என்ன சொல்லலாம், அதை நம்ம அப்ளிகேஷன் எழுதி பதிவு பண்ணுவோம், நம்ம பயோட்டோட்டோ பதிவு பண்ணும்ல, அதே மாரி தான் அந்த டிஎன்ஏங்கிறது நம்மளுடைய முன் ஜென்மத்தில் இந்த 5 தலைமுறை இருக்கிற விஷயத்த, அதாவது உங்க தாத்தா முன்னோர்கள் பாவம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ வந்து பதிவு பண்ணி நம்ம டிஎன்ஏ தொடர்ந்து இருக்கிறவர்களுமே கண்டிப்பா அந்த விஷயம் இருக்கும். அது டிஎன்ஏ என்னன்னு அது டிஎன்ஏ தெரியும். ஏங்கய்யா, இது வந்து நான் டிஎன்ஏ படிக்கல, அதனால அதை பத்தி நான் சொல்ல முடியல. ஓகே, இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தோமா, எப்படி 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் டிஎன்ஏவை தான் இருக்கணும். மரபுன்னு சொல்ல ஏதோ ஒரு நட்சத்திரமா இருக்கலாம். அந்த நட்சத்திரத்தை என்ன சொல்றோம் நம்ம திருத்தத்துக்கு இணைக்கிறது, இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது பெரிய மூலதனமா இருக்குது அந்த நட்சத்திரம். அந்த அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த டிஎன்ஏ வந்துருதுங்களா, இந்த நட்சத்திரம் இந்த டிஎன்ஏவுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து எப்ப அதிகப்படுத்தும் அப்படின்னா, யாராவது அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது பாருங்க, அந்த குடும்பத்துல வந்து துருமரணம் வந்து துருமரணம் அந்த குடும்பத்துல நடந்திருக்கும். அந்த குடும்பத்துல இதுவே நாகதோஷம் கலசத்து தோஷம் தான் ஒரு 5 பேர் 6 பேர் அடிப்பட்டு இறக்குறது, இல்லை துருமரம் நடக்கிறது, நிறைய குடும்பம் நடக்கிறது இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, அவங்க மட்டும்தான் வந்து இருக்கும். அப்ப இது வந்து இப்படி சொல்லலாம், குரு சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா அந்த குடும்பத்துல ஒரு துர்மரணம். குரு சூரியன் செவ்வாய் பார்வை இருந்தாலும் சரி, பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரி, ஒரு துர்மரணம் நடந்திருக்கும். அந்த துர்மரணம் அடுத்த மனம் வரும்போது போய் நாகதோஷம் வந்துடும். இது ஒரு அது எப்படி ஜாதகத்தை எடுத்து போய் கேட்டு பாருங்க, இது துர்மரணம் நடந்திருக்குதா, ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இதை வச்சு நம்ம நிறைய இதை வந்து சொல்லலாம். அப்ப அதுக்கு என்ன தீர்வு சொன்னா போய் பரிகாரம் பண்றது, இதெல்லாம் இது கிடையாது. அது பின்னாடி கடைசியா 24வது பாயிண்டா அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா அந்த ஆயுள்ய நட்சத்திரம் அப்படின்னு இருக்குதுல்ல, அது தற்கொலை எண்ணத்தை கொடுக்கறது. அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் தற்கொலை அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். யாருக்காவது ஆயுள் நட்சத்திரம் தான் அந்த குடும்பத்துல ஒரு தற்கொலைன்னு இருக்கும். இதுக்கான முன்ஜென்ம தொடர்பு கொண்டதான் ஆயுள் நட்சத்திரம். அதே மாதிரி மூல நட்சத்திரம், இந்த மூல நட்சத்திரத்துல பாருங்க, விதவிகள் வந்து அவங்க குடும்பத்துல ஆண் பெண்ணு, ஒரு பெண்ணை தானே சொல்லிட்டாரு விதைன்னா, அது வந்து வாழாட்டின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது இந்த மூல நட்சத்திரக்காரையும் தான் இந்த டிஎன்ஏ, அதாவது முன்ஜென்ம தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மூல நட்சத்திரத்தையும் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மூல நட்சத்திரம் மாமனாருக்காக நான் அதை சொல்ல வரல. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்ஜென்மத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் இது வந்து சொல்றேன். இது நிறைய ஜாதகம் பார்க்கும்போது எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும், இது இந்த நட்சத்திரம் கேட்டு பார்க்கலாம்னு ஒரு தரம் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா 100க்கு 90 ஜாதகம் வந்து கரெக்டாக மேட்சிங் ஆகும். 100க்கு 90 ஜாதகம். ஆமாம், எங்கள் தங்கச்சி இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்கு, பாட்டு இருக்குது, இதே ஒரு வகையில் அவங்க வந்து சொல்லுவாங்க, கம்மி வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னா அந்த ஜோதிடம் பார்க்கும்போது அப்போ அவர் ஆஃப் பண்ணுறதுக்கு தான், ஏதாவது கேள்வினா கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் கரெக்டாக பலன் எடுத்துரும். இல்லை சொல்கிறேன் நான், இதெல்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அவனை வந்து முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு சில சூட்சும விஷயத்தான் நாம் சொல்லலாம். நாம் செஞ்சிருக்கிற வந்து பாவ புண்ணியங்கள், இப்போ நம்ம பாவம் செஞ்சிருந்தா கூட அந்த அப்ளிகேஷன் தான் போய் பதியாகும். அதான் முன்ஜென்ம கர்மால் தான் போய் பதியாகும். நல்லது செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சிருந்தாலும் அதில் தான் போய் பதியாகும். நான் செய்யக்கூடிய பாவங்கள் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி
கொஞ்சமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் நாக தோசை இருக்கிறது இல்லையா, இல்லை வந்து காலசர்ப்ப தோசை இருக்கிறது இல்லையா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. சாதாரண ஆளுங்களாம் இல்லை, ஜாதகம் குறைங்களாம். அந்த ராகு வந்து 6, 8, 12 நட்சத்திரத்துல இருக்கும்போது கரெக்டா சொல்லுங்க வரும். அந்த ராகு இந்த லக்கணத்துக்கு 6, 8, 12 நட்சத்திரத்திலையோ இல்லை வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் இதோட நட்சத்திரத்துல வந்து இருக்கும்போது சொன்னீங்கன்னா 100 பலன் செட் ஆகி போயிடும். அதையும் கரெக்டா வந்து மேட்சிங் பண்ணி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம கை தேர்ந்த ஜோதிடரை கொடுத்து பார்த்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். இதை கேட்டு கேட்பாங்க கமெண்ட், அது ஒரு கை தேர்ந்த ஜோதிடரை கொடுத்து இதுமாரி இருக்கா அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம சோசி என்னப்பாங்க, பாம்பை அடிச்சு கொண்டதுனால தான் உனக்கு நாகதோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னி காலத்துல வந்து அவருக்கு தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இதெல்லாம் எழுத்துன்னு சொல்லிட்டு மனுப்பலான ஒரு பதில், இது உங்க முன்னோர்கள் வந்து பாம்படிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து கண்டிப்பாக ஜோதிடர்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இது இந்த நாகதோஷங்கிறது இது முன்ஜென்மத்தில் தோசை இருக்கிறதுனால தான் இப்படி அதை அடிச்சு கொண்டது, தற்கொலை நிறுத்துனது, இல்லை ஏதோ ஒரு வகையில் இதுமாரி பாவம் செஞ்சது அப்படின்னு தான் வரும். இதுமாரி பாம்படிச்சு விட்டாங்க, நாகதோசை இருக்குது, அது நாகசிறப்பு அடிச்சு வச்சு பரிகாரம் பண்ணால் சரியே போயிடும் அப்படின்லாம் இல்லை. ஓகேங்களா? அது முன்னாடி இருக்கிற ஜோதிடர்கள் நல்லா புத்திசாலிதான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மலிப்பி இன்னைக்கு வந்து பாம்படிச்சு கொண்டா அப்படி தோசை வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. போதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது அதான் காரணம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரத்துல யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா அவங்க குடும்பத்துல கேன்சர் வரும். அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் சேர்த்து எடுத்துக்கலாம். பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா கேன்சர்ல இறந்துருப்பாங்க. பரம்பரையா ஒருத்தர் இறந்துருக்குறாங்க கேன்சரு அப்படின்னு நாம வந்து சொல்ல கேட்போம். உங்க தாத்தா காலத்துல, இப்போ உங்க காலத்துல, உங்க அப்பாவோட காலத்துல, அம்மாவோட காலத்துல கேட்டு பாருங்க, அவங்க ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்திலையும் அந்த லக்கணத்திலையும் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அதுமாரி கேன்சர்ல இருக்காங்க. எங்க பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம், எங்க மாமா வந்து கேன்சர்ல இறந்த அப்படி. ஓகேங்க. பூச நட்சத்திரம் வந்து எங்க அக்கௌண்ட்டு பொண்ணுது, அவங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ல இறந்துருக்குறாங்க. இது அவங்க 2 பேர் ஜாதகத்தை வச்சு தான் நான் ஆய்வு பண்ணி சொல்லல. இது நிறைய ஜாதகம் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன காரணம் அப்படின்னா ராகுவுடைய கர்மாவை கொண்ட நட்சத்திரம். அதனால வந்து இந்த 3 நட்சத்திரம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். சரி, இது வந்து எதனால் அப்படின்னு எடுத்துட்டாவே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் கிரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல்னு சொல்லுவாங்க. சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இருதயம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த நுரையீரல் இருதயத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்ஜென்ம ஆன்மா வந்து அட்டாக் பண்ணும். நுரையீரல் இருதயத்தை தான் அட்டாக் பண்ணும். அப்போ அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் பாரு, இறக்குறது பக்கமாவோ இல்லை கேன்சர் வந்தீங்களோ மூச்சு வாங்குவோங்க. ஓகே, மூச்சு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு தண்டு வாடத்தில் இருக்கிறதுல பிரச்சனை ஏற்படுத்தி வாய் மூலியமாக சுவாசிக்க வைப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டதான் இறுதி சம்மந்தம், ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, வந்து குடல் புற்றுநோய் வந்து இதுமாரி வந்து உருவாக்கி கொடுக்குற நட்சத்திரம் தான் இந்த 3 நட்சத்திரம் ப்ளஸ் லக்கணம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்தே பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இதுமாரி நட்சத்திரம் பிறந்துட்டாங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு காற்று தான் வந்து ரத்தத்தை வந்து சுத்தகரிக்கும். இப்போ சரியானபடி மூச்சு போகலாம். அப்போ வந்து ரத்தத்தில் தான் அந்த பிளட் கேன்சர் இதுமாரி உருவாகி அந்த பரம்பரை நோய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க வந்து மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மூச்சு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அது தனியாக கிளாஸ் போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சாயந்தரம் அதாவது 2 மணிக்கு சாப்பிட்டா சாப்பிடாம இருந்து ஒரு 24 நிமிஷமோ 48 நிமிஷமோ மூச்சு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டா இந்த மூச்சு பயிற்சி வந்து கேன்சரை குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இல்லை முன்ஜென்ம சம்பந்தப்பட்ட ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த மூச்சு பயிற்சிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து நான் ஏற்கனவே ஒரு இடத்த சொல்ல சிம்பிளா அந்த முடிச்சுட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆகி புற்றுநோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்கல. இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த புற்றுநோய்க்கு மட்டும் மருந்தே கண்டுபிடிக்கல. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்ய வந்து பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு சொன்னான்னு தெரியல. மக்களுக்கு இருக்கிற பயத்தை போக்குறதுக்கோ இல்ல இதுக்கு மேல வந்து மருந்தே இல்லையா என்னமா அப்படின்னு தெரியல. ஆனா அந்த காலத்துல சித்திர வழிமுறைப்படி இந்த மூச்சு பயிற்சி தான். ஆனா அந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த முன்ஜென்ம சம்பந்தப்பட்ட ஆன்மாவை யாரு தாக்கும் அப்படின்னா நைட் ஷிஃப்ட்லாம் வேலை செய்வாங்க. அதுக்கு நைட் ஷிஃப்ட்லாம் வேலை செய்யாம இருக்க முடியாது. மாச கணக்கில் முடிச்சிருந்தோம் வந்து இருந்தால் அவங்க அடிக்கடி வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு இதுதான் காரணம். முன்ஜென்ம சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நைட்ல தூங்காம இருக்கிறீங்க, துரித உணவுகள் சாப்பிட்றீங்க, இவங்கெல்லாம் சீக்கிரம் அட்டாக் ஆகும். வந்து இயற்கைக்கு முரணா வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறை பழக்கம், அதாவது மது பழக்கம், இதெல்லாம் எடுத்தவங்களுக்கு இந்த முன்ஜென்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சீக்கிரம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுல ஒரு சில தவறு இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணலாம். எப்படி நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ராகு அப்படிங்கிறதான் வந்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்தில் நடந்த விஷயத்தை பெருசுப்படுத்துறது. கேது அப்படிங்கிறது இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்தில் நடந்த விஷயத்த இந்த ஜென்மத்துல குறைச்சி கொடுக்கறது. ஒரு லக்கணமோ இல்ல ஒரு லக்கணத்தையும் கேது எங்க இருக்குன்னு யாராவது சொல்லுங்க, அது என்ன முன்ஜென்ம தொடர்புன்னு சொல்லிடுறேன். யாராவது ரிஷபத்திலே கேது இருக்குங்க. ஓகே, ரிஷப் லக்கணம் கேது, அதுலயே கேது அதுலயே இருக்குங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க தாய் மாமாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்த போன ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய குடும்பத்துல தாய் மாமா சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ போன ஜென்மத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இந்த ஜென்மத்துல வந்து அவர் சரி பண்ணணும் அப்படின்னா இவர் தாய் மாமனுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு ஒரு உடைதானமோ நல்ல விருந்தோ இதை வச்சு எதாவது செஞ்சுக்கலாம். இப்ப ஐயா வந்து தாய் மாமனுடைய உறவு எப்படின்னு கேட்கு. ஓகேங்களா, பாத்தீங்களா? அப்ப போன ஜென்மத்துல தாய் மாமனை எதோ அடிச்சு கொள்றது இல்ல ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்கறது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து எதுக்காக இந்த விஷயத்துல சாட்டா சொல்லிட்டே வரலாம், இன்னைக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிறதுன்னு ஒரு ரொம்ப நாளா இது எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன். இது வந்து இப்படி சொல்லலாம்னு ஒரு காரணம் பண்ணலாம். எதுக்கு ராகு கேது வச்சு அடிக்கடி பலன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இது மாரி வந்து கரெக்டா அந்த ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து கொடுக்கறது அப்படின்னு லக்கணம் சொல்லுங்க. தனுசு பார்த்தீங்களா? இதான் ஒரு சாதத்துல பாட்டுனா நோட்டை போட்டு எழுதிட்டே வருவேன். அது அங்கே பாரு டைரி இருக்கும், அதில் எழுதின ஜாதகம் நீ பார்க்குற ஜாதகத்தை அப்படியே இன்னைக்கு என்ன ஜாதகம் வருது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய நோட்டு போட்டு எழுதிட்டே வருவேன். அதை வச்சு தான் சொல்றது இது ஏன் விசாக நட்சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டு வந்தேன். ஏன் அப்படி அதாவது ஒரு ரொம்ப வருஷமா அப்படி எழுதிட்டு வருது. இவங்க என்ன சொல்றாங்க கேன்சர் கொடுத்து இறந்துட்டாங்க, ஏன் இறந்தான் அப்படியே எழுதிட்டு வந்து பார்த்தா ஒரு 20 ஜாதத்தை கேட்சிங் பண்ணி பார்த்தோமா அதுல ஒரு 15 ஜாதகம் 18 ஜாதகம் அந்த வந்துருது. இப்போ நட்சத்திரத்துக்கு வந்து வந்துருது. எழுதி 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 வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஜாதகம் வந்து வந்துச்சு, ஏன் முன் ஜென்ம தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நான் எழுதி வச்சிருக்கிறேன், நேரடியாக பேசலாம் அப்படின்ட்டு. இங்கேயே லேட் ஆயிடுச்சு, அதை சொல்லிட்டு இருந்தா இன்னும் நிறைய விஷயம் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா முன் ஜென்ம தொடர்பு அப்படின்னா சுக்கிரன் ராகு சம்பந்தப்படுறது, சூரியன் சுக்கிரன் சம்பந்தப்படுறது, இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த பரம்பரை தோஷம் வந்து இருக்கும். அது அதுக்கு முழு ஜாதத்தை பார்த்தாங்க சொல்ல முடியும். லக்கணமும் கேது சொல்லுங்க. தனுசு லக்கணம். ஓகே, இப்ப தனுசு நீங்களும் அப்படித்தான். போன ஜனத்துல மாமனுடைய தொடர்பு தான். மாமனுக்கும் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. போய் மாமனுக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துச்சுன்னா துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு 1/4 பவுனுக்கு 1/2 பவுன் மோதிரம் எடுத்து போட்டு காலில் விழுந்து 2 பேரும் நீட்டி விழுந்து நல்லா வயிறார சாப்பாடு ஒரு எறும்பு கடாயை வெட்டி சாப்பாடு போட்டு நல்லா அனுப்பிச்சு விடுங்க. சூப்பராக வாழ்க்கை அதில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
அதுல இருந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படின்னா போன் பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகம் கேட்கலாம். இந்த முன் ஜென்மத்துக்கு மட்டும் இது அப்படியே மேட்சிங் பண்றதுதான். அது ஐயா மாரிலாம் சொல்றேன். ஐயா எந்த இடத்துல குரல் பிடிச்சி கேள்வி கேட்டாலும் கேள்வியோடைய நான் எழுதி வச்சுதான் சொல்லுவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு உயர்திரு பாஸ்டர் பாலா ஐயா அவர்களுக்கும் சாத்தூர் சக்தி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிக்கு பாதம் அடைந்தவர்கள். ஒவ்வொரு முறையும் இவங்க மேடைகள் தான் நல்லா பேச்சு வருது, அதையும் இப்போ சொல்லிக்கிறேன். வேற எந்த மேடையை போட்டாலும் சீக்கிரம். அதாவது ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி எல்லாமே தெரிய வச்சுக்கிறாரு. பேர்ல தான் சின்னையர். ஆனா அங்க அவருடைய இடத்துல பரிகாரங்கள் செய்யக்கூடிய கொடுமுடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஓடக்கூடிய ஆறு அருவி பக்கத்துல நிறைய பரிகாரங்கள் ஏழை எளியவருக்கு செஞ்சு அவனை ஜெயிக்க வச்சுட்டு தம்பதியில ஒன்று சேர்த்து வச்சு வாழ்ந்துருக்காரு. ஒரு சிறப்பான சேவை நமக்கு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு, எளிய முறையில் செய்யறாரு. இருந்தாலும் அவருடைய சேவையை பாராட்டி, அவருடைய புதுமையான விஷயத்துக்கு பாராட்டி, நிறைய இடங்களுக்கு அவர் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறாரு. அன்னதானம் பண்றது ரூபா கொடுத்துருக்காரு, கோயில் குளத்துக்கெல்லாம் செய்யறாரு. இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத சேவைகள் தான் இறைவனுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. விளம்பரம் தடிக்கக்கூடிய சேவைகள் இறைவனுக்கு பிடிப்பதில்லை. ஆக அவர் எளிய உறவில் நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஐயா அவருக்கு அன்னை சோழர் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு